सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। ननु ज्ञान विरोधित्वादेः तदा अननुभवेन नावेदिषम् इति तेन आकारेण कथं परामर्शः? சின்ன கேள்வி கேட்டது. அதாவது நாவேரிஷம்னு சொல்றாங்க 558. நகிஞ்சித் அவேரிஷம், சுசுப்தியிலேருந்து எழுந்தவன் நகிஞ்சித் அவேரிஷம், ஒண்ணுமே தெரியாம தூங்கினேன் அப்படின்னு சொல்றான். ஒண்ணுமே தெரியலேங்கிறது இப்ப நினைச்சு பாக்குறான். இது ஸ்மரணம். அப்படின்னா அந்த சமயத்துல எனக்கு ஒன்னும் தெரியலேங்கிறத இப்ப நினைச்சு பாக்குறதுக்கு அவன் அந்த சமயத்துல நான் ஒன்னும் தெரியாம இருக்கேங்கிறத அனுபவிச்சிருக்கணும் இல்லையா? இப்போ இதுல என்ன விசேஷம்னு கேட்டா, தெரியலேன்னு இவன் சப்த பிரயோகம் பண்ணர்ச்ச இல்லைங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய நஞ்ச சொல்றான் இல்லையா? இது என்ன அர்த்தத்தை கொடுக்கிறது? அஜானத்துக்கு இது விரோதிங்கிற அம்சத்தை காமிக்கிறது. அதர்மம் தர்மம்ங்கிறதுல சேர்த்து சொன்னோம்னா அது தர்மத்துக்கு விருத்தமானது அப்படிங்கிற அர்த்தத்தை காண்பிக்கிறது. அதே மாதிரி ந அவேரிஷம், அஜ்ஞானம் அப்படின்னு சொல்லும் போது ஞானத்துக்கு இது விரோதம் உள்ளது, ஞானத்துக்கு விருத்தமானதுங்கிறத காண்பிக்கிறது. இவன் இதை நினைச்சு பார்க்கணும்னு சொன்னா ஞானத்துக்கு விரோதியானது இதுங்கிறத சுசுப்தியில அவன் அனுபவிச்சிருக்கணுமா வேண்டாமா? சுசுப்தியில இவன் அனுபவித்த அந்த அஜ்ஞானமானது ஞானத்துக்கு விரோதியாக இருக்குங்கிற அம்சத்தை இவன் அனுபவிச்சாத்தானே முழிச்சிருந்த உடனே நான் சுசுப்தியில இரு அஜ்ஞானத்தை அனுபவிச்சேன், அந்த அஜ்ஞானமானது ஞானத்துக்கு விரோதியா இருந்தது அப்படின்னு நினைச்சு பார்க்க முடியும். ஆனால் சுசுப்தி காலத்துல ஞானத்துக்கு இது விரோதி அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுமோ? ஏன்னா ஞானத்துக்கு விரோதின்னு புரிஞ்சுக்கணும்னா ஞானம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும், அதோட விரோதம் புரிஞ்சுக்கணும். இத்தனை விஷயம் பார்த்து அப்புறம் நான் இந்த அஜ்ஞானமானது ஞானத்துக்கு விருத்தம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இவ்வளவு தூரம் பண்றதுக்கு சுசுப்தியில இவங்கிட்ட பிரமாணங்கள்லாம் இல்லை, வேலை செய்யல. அதனால நான் அவேதிஷம்னு அஜ்ஞானத்தை நினைச்சு பார்க்கறதாக சொல்ல முடியாது. அதாவது சுசுப்தியில எப்படி அவன் அஜ்ஞானத்தை பத்தி பேச முடியாதோ, அஜ்ஞானத்துல உள்ள ஞான விரோதங்கிறதையும் அவனால தெரிஞ்சுக்க முடியாதோ, அதே மாதிரி முழிச்சிண்டத்துக்கு அப்புறம் அந்த ஸ்மரணத்திலையும் ஞான விரோதத்தை அஜ்ஞானத்துல இருக்கிறதாக அவனால நினைச்சு பார்க்க முடியாது. இது அவனுடைய பூர்வபக்ஷியுடைய அபிப்பிராயம். நனோ ஞான விரோதித்வாதேகே ததா அனனுபவேன, ததா சுசுப்தி காலத்தில் ஞான விரோதங்கள்லாம் அனுபவிக்கப்படவில்லையே. நாவேரிஷம் இது தேன ஆகாரேன கதம் பராமரிசா, முழிச்சிண்டவனுக்கு பராமரிசன்னா ஸ்மரணம். அப்படி அனுபவிக்கப்படாத ஞான விரோதியான அம்சம் இப்ப எப்படி ஞாபகத்துக்கு வர முடியும் முழிச்சிண்டவனுக்கு? இது பிரச்சனம். நான் திரஷ்டுர்ஹி அந்தఃகரண தாதாத்மேன அகமுல்லேகஸ்யேவ ஞான விரோதித்வாதேரபி ததைவ அனுபூயமானத்வேன ததம்சே பராமர்சத்வ அனபியுபகமாத். சித்தாந்தி இதுக்கு என்ன பதில் சொல்றார்? அந்த அம்சம் சுசுப்தியில அனுபவிச்சது இப்ப ஸ்மரணத்துக்கு வந்ததாக நான் சொல்லலை, ஒரு திருஷ்டாந்தத்தோட சொல்றேன். நான் வேற இப்ப சொல்லிக்கிறா இல்லையா, நான் நன்னா தூங்கினேன் அப்படின்னு. தூங்கும் போது நான்கிறது கிடையாது. அப்ப நான் இவன் சொல்லிக்கிறதே முழிச்சுட்டு இருக்கிற தன்னை தான் சொல்லிக்கிறான். அப்ப நான்கிற அம்சத்துல ஸ்மரணம் கிடையாது. எந்த அம்சம் சுசுப்தியில அனுபவிக்கப்பட்டதோ அந்த அம்சத்துல இப்ப சொல்லும் போது ஸ்மரணம், பாக்கி அம்சங்கள்லாம் இப்பவே அனுபவம்னு சொல்லணும். அப்ப நான் நன்றாக தூங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது நான்னா இப்ப இருக்கிற நான். இந்த நான்கிற அம்சத்துல இந்த ஞானம் ஸ்மரணம் இல்லை. அதே மாதிரி ஞானத்துக்கு விரோதியானது அஜ்ஞானம்னு இப்ப சொல்லிட்டு இருக்கான் என்ன அவேரிஷம் அப்படின்னு. இந்த ஞான விரோதம் கூட இப்போ அனுபவிக்கப்படுறது. ஜாகிரத் காலத்துல அவன் தெரிஞ்சின்ற ஞான விரோதத்தை பத்தி தான் இப்ப சொல்றான். ஆக அஜ்ஞானத்துடைய ஸ்வரூபம் சுசுப்தி காலத்துல தெரிஞ்சது,
அந்த ஸ்வரூபத்தை இவன் ஸ்மரிக்கிறான். ஸ்வரூபத்துல இன்னும் கொஞ்சம் சேர்த்து பேசுறான். எப்படி ஸ்மரணம் வந்ததோ அப்படியே சொல்றான்னு இல்லை, அந்த ஸ்மரணத்துல இன்னும் கொஞ்சம் விசேஷணத்தை சேர்த்து இந்த அஜ்ஞானம் இதுதான் அந்த அஜ்ஞானம் ஞானத்துக்கு விரோதியானது அப்படிங்கிறத சேர்த்து அதுக்கு தகுந்தா போல இப்ப சப்த பிரயோகம் பண்றான். அதாவது சொல்றதுடைய தாத்பரியம் என்னன்னு கேட்டா, அகங்கிற அம்சம் எப்படி ஸ்மரணம் இல்லையோ அதே மாதிரி ந அவேதிஷம்ங்கிற இடத்துல அந்த நஞ்சினால தெரியக்கூடிய ஞான விரோதமானதும் ஸ்மரணம் இல்லை. அஜ்ஞான ஸ்வரூபத்துக்கு தான் இதை ஸ்மரணமாக எடுத்துக்கணும். திரஷ்டுருஹி அந்தஸ்கரண தாதாத்மேன அகமிதி உல்லேகஸ்ய இவ. திரஷ்டா எவன் சுசுப்தி காலத்துல அஜ்ஞானத்தை அனுபவிச்சுட்டு இருந்தானோ அவனே அந்த சைத்தன்யமே இப்ப முழிச்சுண்டதுக்கு அப்புறம் அந்தஸ்கரணத்தோடு தாதாத்மியம் உள்ளவனாக ஆனான். அதனாலதான் அவனால அஜ்ஞானத்தை ஸ்மரிக்க முடியுது. சுசுப்தம் இவனேதான். அப்ப அந்தஸ்கரண தாதாத்மியம் இருக்குல்ல, ஆனா முழிச்சுண்ட உடனே அங்கேயே அந்தஸ்கரணம் சேர்ந்துடுது. அதனால அந்த சுசுப்தனை இவன் நான்ங்கிற சப்தத்தினால சொல்லிக்கிறான், நான் தான் தூங்கினேன் அப்படின்னு. உல்லேகஸ்ய இவ ஞான விரோதித்வாதேரபி ததைவ அனுபூயமானத்வேன ததம்சே பராமர்சத்துவ அனபியுபகமா. சுஷுப்திகாலீனஸ்ய திரஷ்டுரேவ பராமிருஷ்டத்வாத்னு திருத்திக்கணும். பராமிருஷ்டத்வாத்னு இருக்கு, பராமிருஷ்டத்வாத்னு மாத்தி போடணும். அதாவது அங்க யாரு திரஷ்டாவோ அவன் தான் பராமிருஷ்டா. பராமிருஷ்டான மர்த்தான்னு அர்த்தம். நினைச்சுக்கிறோம், சுஷுப்தி யாரு சுஷுப்தியை அனுபவிச்சானோ அவன் தான் முழிச்சுண்டு அந்த சுஷுப்திய நினைச்சுக்கிறான். இன்னொருத்தர் நினைச்சுக்க முடியாதோ இல்லையோ, அதான் சொன்னான். இதுக்கு மேல இந்த கேள்விக்கு பதில் ஆயிடுச்சு. அடுத்த கேள்வி, நனு அஜ்ஞான விருத்தி பிரதிபிம்பித சைதன்ய ரூபஸ்ய அஜ்ஞானானுபவஸ்ய ஜாகிரத்யபி வித்யமானத்வாத் கதம் அஜ்ஞான ஸ்மரணம். அடுத்த கேள்வி இது கொஞ்சம் நீட்டமாவே போறது. என்ன சொல்றான்னா, அஜ்ஞானஸ்த ஸ்மரணம் அஜ்ஞான ஸ்வரூபாம்சத்துல இது ஸ்மரணம்னு சொல்ல இடம் இல்லையோ, அது சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு விஷயத்த ஸ்மரணம் வருதுன்னு சொன்னாக்க அந்த ஸ்மரணம் எப்ப வரும் தெரியுமோ, அனுபவம் இல்லாத சமயத்துலதான் ஸ்மரணம் வரும். அனுபவம் இல்லாத சமயம்னா அனுபவம் வந்து போனதுக்கு அப்புறம் ஸ்மரணம் வரும். அனுபவம் இருந்துட்டே இருக்கிறச்ச ஸ்மரணங்கிறது அந்த விஷயத்துக்கு ஸ்மரணங்கிறது சொல்ல முடியாது. நேர பார்த்துட்டே இருக்கிறச்ச அந்த வஸ்துவை அதே சமயத்துல ஸ்மரணமும் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால அனுபவ சாமகிரி அனுபவத்தை உண்டு பண்ணக்கூடிய காரணங்கள் இல்லாத சமயத்துல அந்த சம்ஸ்காரமானது அனுபூதமான விஷயத்துக்கு ஸ்மரணத்தை ஏற்படுத்தும். இதுதான் சாதாரணமா லோகத்துல இருக்கிறது. ஆனா இங்க அது வரலன்னா, அஜ்ஞானத்தை எதனால அனுபவிக்கிறான், அனுபவிக்கிறதுக்கு வேண்டிய சாமகிரி என்ன, காரணம் என்னன்னா சாட்சி தான். அஜ்ஞான சாட்சி பாஸ்யம் தானே. அந்த அஜ்ஞானம் சாட்சி பாஸ்யம்னு ஒத்துன்றதுனாலே அந்த அஜ்ஞானம் தெரியறதுக்கு புதுசா வேற ஒன்றும் வேண்டாம். முழிச்சண்டதுக்கு அப்புறம் அந்த சாட்சி இருக்கா இல்லையா, இருக்கு. அனுபவிச்ச அஜ்ஞானம் அதுவும் தான் இருக்கு, எல்லாமே இருக்கு. அஜ்ஞான விருத்தி சாட்சினா யாரு, அஜ்ஞான விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யம் தான் சாட்சி. விருத்தி பிரதிபிம்பித்த சைத்தன்யம் சாட்சின்னு மதுசூதன சரஸ்வதி சொல்றது வழக்கம். எங்க பார்த்தாலும் அஜ்ஞான விருத்தி பிரதிபிம்பித்த சைத்தன்யம் அப்படின்னு சொல்லுவார். அஜ்ஞான விருத்தி மனோவிருத்தி இல்லை, சுசுப்தியில மனோவிருத்தி வரத்துக்கு இல்லைங்கிறதுனால. அப்ப அந்த அஜ்ஞான விருத்தியோ மனோவிருத்தியோ விருத்தி பிரதிபிம்பித்த சைத்தன்யத்தை சாட்சின்னு விடுவார். இப்ப அந்த சாட்சியாலத்தான் அந்த அஜ்ஞானம் சுசுப்தி காலத்துல பாசிக்கிறது. அந்த சாட்சி இப்ப இருக்காரா இல்லையா, நினைச்சு பாக்குற சமயத்துல இருக்கார். அது இல்லாம இருக்கவே போகவே முடியாது. அப்ப அனுபவிச்ச அந்த அஜ்ஞானம் இருக்கா இல்லையா, இருக்கு. அது இன்னும் அது போச்சுன்னா முக்தியே வந்துடும் இல்லையா. அதனால எல்லாமே இருக்கு. அப்ப அந்த அஜ்ஞானத்தை இவன் ஸ்மரணம் பண்றான்னு எப்படி சொல்ல முடியும்? அஜ்ஞான அனுபவமே இன்னும் இருந்துட்டே இருக்கே, முழிச்சுன்றதுக்கு அப்புறமும் இருந்துட்டே இருக்கே. அப்படி இருக்க அந்த விஷயத்தை அனுபவிச்சுட்டே இருக்கும்போது எப்படி அந்த விஷயத்தை ஸ்மரணம் பண்றதாக நீங்க பேச முடியும்? அதனால சுசுப்தியிலேருந்து எழுந்திருந்தவன் அஜ்ஞானத்தை நினைச்சு பார்த்துட்டான்னு சொல்றேளே, எப்படி நினைச்சு பார்க்கறது? அனுபவம் தான் எதை சொல்லலாம் அப்படின்னு கேள்வி. நனு அஜ்ஞான விருத்தி பிரதிபிம்பித சைதன்ய ரூபஸ்ய அஜ்ஞானானுபவஸ்ய வித்யமானத்வா ஜாகிரத்யபி. ஜாகிரத அவஸ்தை வந்ததுக்கு அப்புறமும் அது இருந்துட்டே இருக்கு. வித்யமானத்வா கதம் அஜ்ஞான ஸ்மரணம். அஜ்ஞானத்துக்கு ஸ்மரணமே வர முடியாது.
நஹி தாராவாஹிகேஷு அனுபவேஷு துல்லிய சாமக்ரீகேஷு ஸ்மரண விவகாரா. அப்ப ஒண்ணு சொன்னான், அஜ்ஞானத்தை ஸ்மரிக்கிறதுக்கு விற்த்தின்னு ஒத்துக்கிறோமோ, விற்பி ஒத்துருக்கோம். அந்த விற்பி பல விற்பி தாரையா வருதுன்னு வச்சுப்போம். ஒரு விற்பி போச்சு, இன்னொரு விற்பி இருக்கு, அதுக்கு அடுத்த விற்பி வந்தது, போன விற்பி போச்சு, பூர்வ விற்பி போயிட்டே இருக்கு, உத்தர விற்பி வந்துட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது பூர்வ விற்பிங்கிற அந்த அனுபவம் போனதுனால அதை நினைச்சு பார்க்கலாமே, இன்னொரு விற்பி இருக்கிற காலத்திலேயே கூட அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்பான். உங்களுக்கு அனுபவம் போகணும், அவ்வளவுதானே. அனுபவம் சாட்சி அனுபவம் தானா போகாது. அப்ப என்ன பண்ணனா, அதுக்கு அதோட ஒரு விற்பியை சேர்த்து விட்டுக்கணும். விற்பியை சேர்த்து விட்டுட்டோம்னா விற்பியோடு சேர்ந்த அனுபவம் சாட்சியானது விற்பி விநாசத்தை அடையும் போது அது விநாசத்தை அடையலாம். ஆனா விற்பிங்கிறது எப்படி இருக்குன்னா தாராவாகிக்கமா இருந்துட்டே இருக்கு. அது சாட்சி வேத்தியமான விஷயம் எப்பவும் தெரிஞ்சுட்டே இருக்கணுங்கிறதுனால அந்த விற்பி வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோம். தாராவாகிக்கன்னா இடைவெளி இல்லாம வந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு விற்பி போயிட்டே இருக்கு, வேற வேற விற்பி அந்த விஷயத்துல வந்துட்டே இருக்கு. இப்படி வந்துட்டு இருந்தால் நமக்கு என்ன சௌகரியம் ஏற்படும்னா, முதல்ல வந்த விற்பி போனதுனால அனுபவம் போச்சுன்னு சொல்லலாம். அடுத்த விற்பி வந்திருக்கிறதுனால அனுபவம் இருக்குன்னு சொல்லலாம் அந்த விஷயத்துல. இப்ப ஒரு அனுபவம் போச்சு, அதனால ஸ்மரணம் வந்தது, இப்படி சொல்லலாமா இல்லையா? உனக்கு அனுபவம் போகணும், அப்பதான் ஸ்மரணம் வரும் அப்படின்னு சொன்னா, அனுபவம் போகிறதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். சுசுப்தி காலத்துல இருந்த விற்பி ஜாகிரத் காலத்துல போயிடுச்சு, அதனால ஸ்மரணம் வரலாமே அப்படின்னு கேட்டான். அது யாருமே ஒத்துக்கல. அந்த விற்பியே போகணுங்கிறது இல்லை, அதே சமான விஷயமான இன்னொரு விற்பி இருக்கும்போது மத்தியத்துல ஸ்மரணம் வந்ததாக தார்க்கிகால் கூட ஒத்துக்கலைங்கிறார். அது எங்கன்னு கேட்டா, நஹி தாராவாஹிகேஷு அனுபவேஷு துல்லிய சாமக்ரீகேஷு ஸ்மரண விவகாரா. தாராவாஹிகமா ஒரு கட்டத்தை பார்த்துட்டே இருக்கான், ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டே இருக்கான்னா அங்க தார்க்கிக மற்றபடி பார்த்தோம்னா அந்த 5 நிமிஷத்துக்குள்ள அந்த கட்டத்தை நிறைய தடவை அவன் பார்த்து விட்டான்னா. ஏன்னா அந்த தியானங்கிறது க்ஷணிக்கும். 2 க்ஷணத்துல ஒரு தியானம் ஆயிடும், 3வது அதுக்கு அடுத்த க்ஷணத்துல வேற தியானம் தான் அதே இதுல வந்தாகணும். நிரந்தரமா அந்த இந்திரியத்துக்கும் விஷயத்துக்கும் சன்னிகர்ஷம்ங்கிறது இருக்கிற காரணத்தினால அடுத்தடுத்து அதே விஷய தியானம் ஏற்பட்டுட்டே இருக்கு தாரையாக. இப்பேற்பட்ட இடத்துல ஒரு 5 நிமிஷம் அதையே பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல நடுப்புற ஒரு 2 நிமிஷம் ஆன உடனே அந்த பார்த்த கட்டத்துக்கு ஒரு ஸ்மரணம் நடுப்புல வரலாமோ? அந்த 2 நிமிஷத்துக்குள்ள நிறைய ஞானம் இப்போ வந்துட்டு போயிடுச்சு, அதுக்கப்புறமும் தாராவாகிகமா அதே ஞானம் வரப்போருக்கு. ஆனா நடுப்புற ஒரு க்ஷணத்துல அந்த கட்டத்தை அனுபவிச்ச கட்டத்தை ஒரு தடவை ஸ்மரிச்சுக்கிட்டோமே அப்படின்னு சொன்னா ஸ்மரணம் வராது. அப்படி ஒரு ஸ்மரணம் வந்துடுச்சுன்னா அந்த தாரையே விச்சேதம் ஆயிடும், அப்புறம் தாராவாகிகம்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒத்துக்கல. நஹி தாராவாஹிகேஷு அனுபவேஷு துல்லிய சாமக்ரீகேஷு ஸ்மரண விவகாரா. துல்லிய சாமக்ரீகம்னு வேற சொன்னா, ஒரே சாமகிரி வேற ஒரு சாமகிரி வரணும்னு சொன்னா நடுப்புற கொஞ்சம் கேப் கிடைக்கும், அந்த இடத்துல நினைச்சு பார்த்துனுட்டான், மறுபடியும் பார்க்கறான். அதான் பார்த்துட்டே இருக்கணும், திடீர்னு கண்ணை மூடினா மறுபடியும் பார்க்கறான்னா அப்ப இந்த கண்ணை மூடின்ற சமயத்துல நினைச்சுக்கலாம், அங்க ஸ்மரணம் வரத்துக்கு ஒரு இடைவெளி இருக்கு. ஆனால் அப்படி இல்லையே இங்க சாட்சியில. ததாச்ச தாராவாஹிக அஜ்ஞானானுபவா இது வக்தவியம். நீங்க சொல்றது எப்படி சொல்லணும், முடிச்சுட்டதுக்கு அப்புறம் கூட அதே அஜ்ஞான அனுபவம் சுசுப்தி காலத்துல வந்ததே அது அப்படியே அனுவர்த்திச்சுட்டே வந்துட்டே இருக்குன்னு சொல்லணும். நது பராமர்ஷா இது, அத பராமர்ஷம்னு நீங்க சொல்லக்கூடாது. இது இந்த கேள்வி இருக்க, இது நியாயாமிர்தக்காரர் கேட்கிற கேள்வி இல்லை, இது நம்ம ஏகதேசி, அதாவது சுரேஸ்வராச்சாரியருடைய வார்த்திகத்துல சொன்ன விஷயம். அவருடைய அபிப்பிராயத்தை சொல்லணுங்கிறதுக்காக அவர் என்ன அபிப்பிராயத்துல அஜ்ஞான ஸ்மரணத்தை நிராகரணம் பண்ணியிருக்கார், அவர் வார்த்திகத்துல பண்ணியிருக்கார், அதை என்ன அபிப்பிராயத்துல பண்ணியிருக்காருங்கிற இந்த அபிப்பிராயம் சொல்லிக் கொடுக்கறதுக்காகவே ஒரு ஏகதேசி கேள்வி கேட்கிற மாதிரி கொண்டு வந்துட்டார். இந்த விஷயம் அங்க இல்லை, அதுதான் பார்த்துருந்தேன், இல்லைங்கிறது தெரியும், இருந்தாலும் ஒரு இதுக்கு பார்த்துருந்தேன். வேற ஒன்றையோ ஒரு இடத்துல எடுத்திருக்காரு நியாயாமிர்தக்காரர், இந்த பிரகரணத்துல கிடைக்கல. கேட்ட சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டார். சத்தியம் அதாவது நீங்க சொல்றதுல பாதி உண்மை இருக்கு, பாதி விஷயத்தை நிராகரணம் பண்ணப்படாது அப்படின்னு. சத்தியம் இது அர்த்தாங்கீகாரே, ஆனா பூர்ணமா அதை ஏத்துக்க முடியாது. சுஷுப்தியாட்சியாக தாமஸ்யாக அஜ்ஞான விருத்தேர் நாசே ஜாகிரதி தத்விசிஷ்ட அஜ்ஞானஸ்ய சாட்சிணா அனுபூயமானத்வா பாவேன
சம்ஸ்காரஜன்ய அவித்யாவிருத்தியைவ சுஷுப்தி விசிஷ்ட அஜ்ஞான பானாத் பராமர்சத்துவ உபபத்தே. உங்களுக்கு வந்து ஸ்மரணம் பண்ணணும், ஸ்மரணம் அஜ்ஞான ஸ்மரணங்கிறத சொல்லணும். நீங்க என்ன விற்த்தியோட சேர்ந்த அந்த சாட்சி இருந்துட்டே இருக்கு, எப்படி நீங்க வந்து ஸ்மரணம்னு சொல்ல முடியும்னு கேள்வி கேட்கிறேன். நான் அதுக்கு வழி பண்றேன். இப்ப சாட்சியில ஒன்றும் சேர்க்க முடியல, ஆனா விஷயமான அஜ்ஞானத்துல சேர்த்து வர்றீங்க. சுஷுப்தி காலத்துக்குன்னு ஒரு விற்பி ஒத்துணுட்டுறேன். அது அஜ்ஞானத்துடைய தமோகுணத்தினத்தை பிரதானமாக கொண்டு விற்பி, அஜ்ஞான விற்பி தான் அது. தாமசி விற்த்தின்னு சொல்றாரு. அந்த தாமச விற்த்திங்கிறது ஜாகிரத் காலத்துல இல்லை. இந்த விற்த்தியோடு சேர்ந்து அந்த அஜ்ஞானமானது சாட்சியால அனுபவிக்கப்பட்டது. சுஷுப்தி காலத்துல அந்த விற்த்தியோடு சேர்ந்த அஜ்ஞானத்தை சாட்சி பிரகாசப்படுத்துறதா. எந்த விற்பி? தாமச விற்பி. சரியா? மூச்சு கரைச்சே அந்த தாமச விற்பி போயிடுத்தா இல்லையா? அந்த விற்பி போயிடுத்துனா அந்த விற்த்தியோடு சேர்ந்து அஜ்ஞானம்னு சொல்ல முடியுமோ? அது இருக்கோ, அதுவும் போயிடுத்து விசேஷனம் போனதுனால. அப்ப இப்ப உள்ள சாட்சி சுஷுப்தின்னு சொல்லப்படுற அந்த தாமச விற்த்தியோட சேர்ந்த அஜ்ஞானத்தை தெரிவிக்கல. இப்ப மூச்சில் இருக்கிறச்ச தெரிகிற அஜ்ஞானம் அது ஒரே அஜ்ஞானம். சுஷுப்தியில தெரிகிற அஜ்ஞானம், மூச்சில் இருக்கிறச்ச தெரிகிற அஜ்ஞானம் அப்படின்னு ரெண்டா பிரிச்சுங்க. சுஷுப்தியில தெரிகிற அஜ்ஞானம் சுஷுப்தியில தான். இப்ப தெரிகிற அஜ்ஞானம் இப்போ அந்த விசேஷனம் வித்தியாசப்படுறதுனால அதுக்கு வித்தியாசம் வந்துடுது. இப்ப இந்த விஷயம் ரெண்டா போயிடுது. சுஷுப்தியில தெரிஞ்ச அஜ்ஞானத்தை மூச்சுண்டு ஸ்மரிக்கிறான். மூச்சுண்டு இருக்கும் போது சுஷுப்தியில இருந்த அஜ்ஞானம் இருக்கோ? சுஷுப்தியில இருந்தங்கிற அந்த விசேஷணத்தோடு சேர்ந்து அந்த அஜ்ஞானம் இல்லை, வெறும்னா அஜ்ஞானம் மாத்திரம் இருக்கு. அதே அஜ்ஞானம் இருந்துட்டே இருக்கு. ஆனா சுஷுப்தின்னு சொல்லக்கூடிய அந்த தாமச விற்பி இருக்கே, அந்த விற்பி விசிஷ்டமான அஜ்ஞானம் இப்போ இல்லை. இப்ப இல்லைன்னு சொல்லிட்டா இப்ப என்னாச்சு? ரொம்ப சௌகரியம், எனக்கு ஆனந்தமா அதை ஸ்மரிக்க முடியும். ஏற்கனவே அனுபவிச்சது இப்ப ஞாபகம் வந்தது. அதனால பராமர்சம் ஸ்மரணம்னு சொன்னதுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. சம்ஸ்காரஜன்ய அவித்யாவிருத்தியைவ சுஷுப்தி விசிஷ்ட அஜ்ஞான பானாத், அதான படிச்சேன். ஆமா, பராமர்சத்துவ உபபத்தே. ஆமா, அந்த விற்பி நாசமானத்தினால விற்பி விசிஷ்ட அஜ்ஞானம் இப்போது இல்லை. அதனால அது ஏற்கனவே அனுபவிச்ச விஷயமாக ஆயிடுத்து. இப்ப மூச்சுண்டதுக்கு அப்புறம் அந்த அஜ்ஞானத்தை இப்ப ஞாபகப்படுத்திக்கிறான். இது ஸ்மரணம் சொல்றதுல ஒன்றும் கஷ்டம் இல்லை. கேவல அஜ்ஞானாம்சேது துல்லிய சாமகிரீகத்வா தாராவாகிகத்துவமேவ. நீங்க சொன்னதை நான் ஒத்துக்கிறேங்கிற. அஜ்ஞான ஸ்வரூபத்தை மாத்திரம் எடுத்துட்டோம்னா தாராவாகிகமா அது தெரிஞ்சுட்டே இருக்கு அஜ்ஞானம். அந்த சுஷுப்தின்னு சொல்லக்கூடிய அவஸ்தா ஒரு விற்பி, அந்த விற்த்தியோடு சேர்ந்து அஜ்ஞானம் என்னமோ இல்லை. ஏன்னா விற்பி இல்லாததுனால. ஆனா வெறும் அஜ்ஞானம்னு நீங்க சுஷுப்திய விளக்கி வெறும் அஜ்ஞானம்னு பார்த்தீங்கன்னா அந்த அஜ்ஞானம் தாராவாகிக்குமா, அதே சாட்சி அதே அஜ்ஞானம் அதே சாட்சியால அந்த அஜ்ஞானம் தெரிஞ்சுட்டே இருக்கு. அந்த விஷயத்துல நான் அனுபவத்தை தான் சொல்லணுமே தவிர ஸ்மரணம்னு சொல்ல முடியாது. மரண பரியந்தம் இருக்கு. மரணமா அதுக்கும் அப்புறமும் வரும். இல்ல இல்ல அப்புறம் திரும்பி வருமே, திரும்பி வருமே அஜ்ஞான விற்த்தியாது. சாட்சாத்காரோடைய பரியந்தம் மறுபடியும் இதே மாதிரி வந்துடும். இன்னொரு ஜென்மா வந்துடும். அந்த கொஞ்சம் காலத்துல அந்த மனசு ஒடுங்கி போயிடுறது. அப்புறம் வேலைக்கு இல்லை, அதன் திருப்பி கிளம்பி கொண்டு வந்துடும். அதையேவ காரியோபாதி விநாச சம்ஸ்கிருதம் அஜ்ஞான மாத்திரமேவ பிரளயோபமம் சுஷுப்தி இத்தியபிப்ரேத்ய வார்த்திககார பாதைஹி சௌஷுப்த அஜ்ஞான ஸ்மரணம் அபாகிருதம். வார்த்திகக்காரர் சுரேஸ்வராச்சாரியர் அவர் சுஷுப்தியில அனுபவிச்ச அந்த அஜ்ஞானத்தை ஸ்மரிக்க முடியாது, அனுபவிக்கதான் முடியும், ஸ்மரணம் வர முடியாது அப்படின்னு பேசினார். இப்ப நான் சொன்ன விதத்துல அதை ஸ்மரிக்கலாம், இப்ப சொன்ன விதத்துல. ஆனா அவர் என்ன நினைச்சுட்டு ஸ்மரிக்க முடியாதுன்னு சொல்றாருன்னா அஜ்ஞானமே தான் சுஷுப்தின்னு. நான் சொன்னது அஜ்ஞானத்தினுடைய ஒரு விற்பி, தமப்பிரதானமான ஒரு விற்பி இருக்கே, அதை சுஷுப்தின்னு வச்சுட்டேன். விற்த்தின்னு சொல்றதுக்கும் அஜ்ஞானம்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. விற்த்திங்கிறது அந்த காலத்துல உண்டாகக்கூடியது, அப்புறம் அழியக்கூடியது. ஆனா அஜ்ஞானங்கிறது பிரம்ம ஜானம் வரையில் ஒரே மாதிரியா இருந்துட்டே இருக்கக்கூடியது. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அவர் என்ன பண்ணினார், வெறும் அஜ்ஞானத்தையே சுஷுப்தின்னு விட்டார். அப்பனா அந்த அஜ்ஞானம் போகுமோ? இல்லை.
அவர் ஏன் அந்த அஜ்ஞானம் அப்படின்னு சொல்றாருன்னா, சுஷுப்தி காலே சகலே விலீனே, அதாவது ஜாகிரத்திலையும் சொப்னத்திலையும் தெரியக்கூடிய அத்தனை பதார்த்தமும் எதுல விலயமாகிறதோ அதை சுஷுப்தின்னு அவர் வச்சிருந்தார். எதுல விலயமாகணும்? பிராஜ்யன்னு சொன்னா அந்த அஜ்ஞானத்துலதானே விலயமாகணும். பிரளய காலத்துல எங்க எல்லாம் விலயமாகும்? அஜ்ஞானத்துல, அவ்யாகிருதம்னு சொல்றோம். இங்கே அந்த அஜ்ஞானத்துல எல்லாம் லயமாயிடும். ஆக அதைத்தான் சுஷுப்தி காலம்னு சொன்னார். ஜாகிரத்து ஸ்வப்னம் இது ரெண்டையும் தவிர்த்து இருக்கக்கூடிய அவஸ்தைய அவர் அஜ்ஞான அவஸ்தைய சுஷுப்தி அப்படின்னு பேர் வச்சுட்டார். அப்பனா இது வெறும் அஜ்ஞானம். ஜாகிரத் பதார்த்தம், சொப்ன பதார்த்தம் இதனுடைய வாசனைகள் சம்ஸ்காரம் கூடின அஜ்ஞானம் உள்ள அவஸ்தைன்னு ஆச்சு. அந்த அஜ்ஞானம் தான் சுஷுப்தின்னு சொல்லிட்டா, அந்த அஜ்ஞானம் தான் எப்பவுமே இருந்துட்டு இருக்கே, 3 அவஸ்தையிலயும் இருக்கு, எல்லாம் அப்பவும் இருந்துட்டே இருக்கு. அதனால அந்த அஜ்ஞானம் அனுபவத்துக்கே விஷயமா இருந்துட்டு இருக்கிறதுனாலே ஸ்மரிக்க முடியாதது. இது அவர் சொன்ன விஷயம். சுஷுப்தி காலத்துல சொன்ன அஜ்ஞானத்தை ஸ்மரிக்கலாம்னு சொல்றது விவரண மதம். இது சுரேஸ்வராச்சாரிய மதம் வேற, இவர் விவரணாச்சாரியர். அப்ப 2 பேருக்கும் விரோதம் வந்ததா இல்லையானா வரலேன்னு விட்டார். ஏன்னா அவர் அஜ்ஞானம் சுஷுப்தின்னு வச்சுட்டு அதை ஸ்மரிக்க முடியாதுன்னா, இவர் என்ன சொன்னார், சுஷுப்திங்கிறது ஒரு விருத்தி, அந்த காலத்துல மாத்திரம் இருக்கக்கூடிய விருத்தி. அது அப்படி வச்சிருந்தோம்னா அந்த விருத்தியோடு சேர்ந்த அஜ்ஞானத்தை ஸ்மரிக்க முடியும்னு இவர் சொல்றார். அப்ப 2 பேருடைய திருஷ்டி வித்தியாசமா இருக்கு, விஷயத்துல விரோதம் இல்லை. இதை சொல்றார். இதுக்கு பிரமாணம் இருக்கு சொல்றார். அடுத்தது அதையேவ காரியோபாதி விநாச சம்ஸ்கிருதம். காரியம்ங்கிறது தான் உபாதி. காரியம்னு சொல்லக்கூடிய அத்தனை உபாதியும் விநாசத்தை அடைஞ்சு கொடுத்துனா அதனால வரக்கூடிய சம்ஸ்கிருதம்னா சம்ஸ்காரத்தோடு கூடினது. சம்ஸ்கிருதம் அப்படிங்கிறது என்ன இருக்குன்னா, அத்தனை விநாசமே சம்ஸ்காரம் தான். அத்தனை விநாசத்தோடு கூடி இருக்கக்கூடிய அஜ்ஞானம். எல்லாமே காரியங்கள்லாம் அழிஞ்சதுன்னா எங்க போய் இருக்கும்னு கேட்டா காரணத்துலதான் இருக்கும். அப்ப அதுதான் சம்ஸ்கார ரூபமா இருக்கும்னு சொல்றோம். சம்ஸ்கார ரூபமாக சகல காரியத்தையும் கொண்ட அஜ்ஞானம் இருக்கு, அதுவே சுஷுப்தி. சம்ஸ்கிருதம் அஜ்ஞான மாத்திரமேவ சுஷுப்தி பிரளயோபமம். அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்தார், பிரளயம் மாதிரின்னு. பிரளயத்திலையும் அப்படித்தானே, மாத்திரம்ங்கிற சப்தத்தினால விற்த்திய விவச்சேதம் பண்றார். சுஷுப்திங்கிறது ஒரு விற்த்தின்னு ஒத்துக்காமல் அந்த அஜ்ஞானம் தான் சுஷுப்தின்னு விட்டார். சுஷுப்தி இத்தியபிப்ரேத்ய வார்த்திகாரபாதைஹி சௌஷுப்தாஜ்ஞான ஸ்மரணம் அபாகிருதம் ததாச உக்தம். இது வார்த்திகத்தில் உள்ள ஸ்லோகங்கள். ந சுஷுப்திக விஜானம் நாஜ்ஞாசிஷம் இது ஸ்மிருதி. முழிச்சுண்டவனுக்கு நாஜ்ஞாசிஷம் அப்படின்னு ஒரு ஸ்மிருதி வருது இல்லையா, அது ந ஸ்மிருதி. இது சுஷுப்திகஸ்ய விஜானம். சுஷுப்திக விஜானம், சுஷுப்தியில அனுபவிச்ச விஷயத்துல இந்த ஞானம் வருது, நாஜ்ஞாசிஷம்னு சொல்றாரு இல்லையா. இந்த விஜானம் ஸ்மிருதி ஸ்மரணம்னு சொல்ல முடியாது, அஜ்ஞான ஸ்மரணம்னு இதை சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? காலாத்யவதானத்வாத். ஸ்மரணம் வரணும்னு சொன்னா அது ஏற்கனவே அனுபவிச்சதாக இருக்கணும். அப்பனா இந்த காலம் வர்த்தமான காலம் அதீத காலத்துல அது இருந்ததா இருக்கணும். இந்த கால வியவதானம் இருக்கணுமா? கால வியவதானம் இல்லைன்னு சொன்னா நான் இருக்கிற காலத்திலேயே ஸ்மர்த்தா இருக்கிற காலத்திலேயே அந்த விஷயமும் இருக்குன்னு சொன்னா அப்புறம் நேர பார்க்கறது தான், அது அனுபவம் ஆயிடும். அதனால கால வியவதானம் இருக்கணும். அதாவது பூத காலத்திலேயாவது இருக்கணும், பவிஷ்யத் காலத்திலேயாவது இருக்கணும். இவன் ஸ்மரிக்கிற காலத்துல இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா தான் ஸ்மரணம்னு சொல்லலாம். இது கால வியவதானம் இல்லாம போயிடுது, இப்பவும் இருந்துட்டே இருக்கு. அதனால இது ந ஸ்மிருதி. இல்ல இதுக்கும் கால வியவதானம் இருக்குன்னு சொல்லலாமே, சுசுப்தியில இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடாதான்னு கேட்டா அதுக்கு சொல்ல நகி ஆத்மஸ்தம் அதீத பாக். அதீத பாக்னா அதீததா பாக், அதீதமாகாது. எந்த அஜ்ஞானத்தை சுசுப்தியில அவன் அனுபவிச்சானோ அது என்ன இப்ப முழிச்சுண்டதுக்கு அப்புறம் அவனை விட்டு போயிடுத்தா என்ன? போகலையோனா? சுசுப்தியில அனுபவிச்ச அந்த அஜ்ஞானம் இவனை விட்டு போகல, அது அதீதம்னு சொல்ல முடியாது. அப்ப அதை எப்படி ஸ்மரிக்க முடியும்? நகி ஆத்மஸ்தம் அஜ்ஞானம் அதீதம், அதான் இருந்துட்டே இருக்கே. ந பூதகால ஸ்பிருக் பிரத்யக்கு நச்சாகாமி ஸ்பிருக் ஈக்ஷியதே. ஈக்ஷியத்தேன்னு இருக்கு பாடம். அங்க பூதகால ஸ்பிருக். சரி, ஆத்மா இருக்கே, ஆத்மாவும் அப்படித்தானா? இங்க 2 காரணம் இருக்கு. விஷயமாவது அதீதமாகணும்,
இல்ல அதை பார்க்கிறவனாவது அதீதமாக ஆகணும். அதீதம் அந்த காலத்தோட சேர்ந்து ரெண்டும் இல்லைன்னாதான் ஸ்மரணத்தை நிராகரணம் பண்ண முடியும். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? அந்த வஸ்து அனாதி காலமா இருந்துட்டு இருக்கு, ஆனா பார்க்கிறவன் இப்பதான் வந்திருக்கான், ஏற்கனவே பார்க்கல அப்படின்னு சொன்னால் அப்ப எப்பவுமே அது தெரியணுங்கிற அனுபவம் தான் வரும்னு சொல்ல முடியாது இல்லையா? பார்க்கிறவன் இருந்துட்டு இருக்கான், ஆனா வஸ்து எப்பவும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அதை அனுபவிக்கணும்னு நியமம் பண்ண முடியாது. அனுபவம் தான் வரும், ஸ்மரணங்கள்லாம் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆக இந்த ரெண்டுமே அனாதியா இருந்து கொடுத்துனா, பார்க்கிறவனும் அனாதியா இருந்துட்டு இருக்கான், விநாசம் ஆகல, விஷயமும் அப்படியே இருந்து கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டாக்க அப்பதான் அந்த விஷயத்தை அவன் ஸ்மரணம் பண்றான்னு சொல்ல முடியாது. அனுபவம் தான் ஏற்படும், ஸ்மரணம் ஏற்பட முடியாதுன்னு அப்பதான் சொல்ல முடியும். இப்ப அஜ்ஞானத்துக்கு அது அதீதம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டார். ஆத்மா கூட அப்படிதான், அதை அனுபவிச்ச ஆத்மா அதீதன் ஆயிட்டான், வர ஆகாமி ஆயிட்டான்லாம் சொல்ல முடியுமோ? ஆத்மாவுக்கும் கால பரிச்சேதம் இல்லை. ந பூதகால ஸ்பிருக் பிரத்யக், பிரத்யக்னா ஆத்மா, நச்ச ஆகாமி ஸ்பிருக் ஈக்ஷியதே. இந்த பிரத்யக் கூட பூதகால ஸ்பிருக், பூதகாலத்தை ஸ்பர்ஷம் பண்ணினவனாகவோ, பூதகாலத்தை ஸ்பர்ஷம் பண்ணினா இப்போ இல்லைன்னு அர்த்தம். ஆகாமி ஸ்பிருக்குன்னு சொன்னா இப்போ இல்லைன்னு அர்த்தமா? அந்த மாதிரி உண்டோ? பிரத்யேகாத்மாவிலையும் அப்படி இல்லை, அதுவும் அதீதமாக முடியாது. ஈக்ஷியதே. அதே மாதிரி ஸ்வார்த்ததேச பரார்த்தோர்த்தः விகல்பஸ்தேன சஸ்மிருதः. ஸ்வார்த்ததேச, தான் எந்த விஷயத்தை பார்க்கிறானோ அது ஸ்வார்த்தமா விஷயம், அந்த விஷயத்துல இல்லாதத அவன் பார்க்கிறான். இவன் எதை பார்க்கிறான்? ஏற்கனவே இருந்ததாக ஒரு வஸ்துவை பார்க்கிறான். இருக்கிற வஸ்துவை ஏற்கனவே இருந்ததாக பார்த்தால் அது பிரமம்னு அர்த்தம். விகல்பகான்னு சொன்னாக்க இந்த இடத்துல இது ஒரு பிரமாத்மகமான தியானம். அதாவது சுசுப்தியிலேன்னு நான் இந்த மாதிரிலாம் தூங்கினேன் அப்படின்னு நினைச்சு பார்க்கறான்னு சொல்றானே, இது சரியான பிராமணிகமான தியானம் இல்லை. நான் அப்ப நன்னா தூங்கினேன் அப்படின்னு நினைச்சு பார்க்கறது விஷயம் இல்லை. அதாவது அனுபவத்திலேயே ஸ்மரணம்ங்கிற பிரம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்றார். இத்தியாதி அவ்யாகிருத பிரக்ரியாயாம். இதெல்லாம் எங்க சொல்லிட்டு வந்தாருன்னா, அந்த தத்ஹேதந்தர்ஹி அவ்யாகிருதம் ஆசீத், அவ்யாகிருதம்னு சொல்லிட்டு ஆசீத்து சொன்னார். அந்த வஸ்து இன்னும் இருந்துட்டே இருக்கு, அந்த வஸ்து தான் அப்புறம் நாமரூபாத்தியாம் வியாக்கிரியத்தைன்னு இருக்கு. அப்புறம் எங்க ஆசீத்துன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்லாம் கேட்டுட்டு அந்த சந்தர்ப்பத்துல இந்த வார்த்தைகள்லாம் வந்திருக்கு. சரி, இது அவருடைய பிரக்ரியா எடுத்து. விவரணக்காரயிஸ்து ஒரு விற்பி, சுசுப்தின்னு ஒரு விற்பியை ஒத்துக்கிறேன். அதுக்கு என்ன பிரமாணம்னு கேட்டா சொல்றார், அபாவ பிரத்யாலம்பனா விற்பிர் நித்ரா இது யோகசூத்திரானுசாரேண தமோகுணாத்மக ஆவரண மாத்திராலம்பனா காச்சித் விற்பி சுசுப்தி இத்யபிப்ரேத்ய ததுபரக்த சைதன்யஸ்ய தன்னாசேனைவ நாசாத் தற்காலீன அஜ்ஞானானுபவஜனித சம்ஸ்கார வசேன நகிஞ்சித் அவேதிஷம் இது ஸ்மரணம் அபியுபேதம். இந்த இடத்துல இங்க அப்புறம் அந்த கொட்டேஷன் மார்க் வேண்டியதில்லை. நகிஞ்சித் அவேதிஷம் அவ்வளவு போரும். இது ஸ்மரணம் அபியுபேதம் இது வார்த்திக விவரணையோரபி அவிரோதா. இவர் என்ன நினைச்சார், சுஷுப்திங்கிறது ஒரு விற்பி. அந்த 5 விற்பின்னு இப்ப முன்னாடி வந்ததோ இல்லையோ, அபாவம் அதுல பஞ்சதையா பிரமாண விபர்யய விகல்ப நித்ரா ஸ்பிருதயான்னு இருக்கு. பிரமாணம் விற்பி நமக்கு தெரியும், நல்ல சரியான தியானம். விபரியங்கிறது தவறான தியானம். இந்த தவறான தியானத்துல ஜாகிரத்துல வரக்கூடிய பிரமமும் வந்தது, சொப்ன பிரமமும் வந்துடுத்து. ஆஹா, ரெண்டுமே விபரியத்துல சேர்ந்து போச்சு. அப்புறம் விகல்பங்கிறது தான் அசத்துக்கு வந்தது. நித்ரான்னு இருக்கு. நித்ராங்கிற விற்பி இப்ப எதை சொல்றது? சுசுப்தியை சொல்றது. நித்ரான்னா தூக்கம், நல்ல தூக்கம். ஆக சுசுப்தியே ஒரு விற்பின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த யோக சூத்திரத்துல. அப்ப விவரணாச்சாரியால் என்ன பண்ணிட்டார், இந்த சுசுப்தி அஜ்ஞான விற்பி, அவர் அந்தஸ்கரண விற்பி, இவர் அஜ்ஞான விற்பின்னு சொல்லியிருக்கார். ஆக ஏன்னா அந்தஸ்கரண விற்பி சுசுப்தியில சொன்னா வேதாந்தத்துக்கு தெரிய வராது, அதனால அஜ்ஞான விற்பின்னு சொல்லியிருக்கார். ஆக விற்பிங்கிற அம்சத்துல சாமியம் இருக்கு. விற்பின்னு ஒத்துண்டு அந்த விற்பி மூச்சுள்ள உடனே போயிடுத்தோ இல்லையோ, அதனால என்னாச்சு, அந்த விற்பி அனுபவமும் போச்சு. விற்பி அனுபவம் போச்சுன்னு சொன்னா அந்த சம்ஸ்காரத்தை கொண்டு அப்ப அனுபவிச்ச அந்த விஷயத்தை ஸ்மரிக்க வேண்டியிருக்கு. ஆக ஸ்மரணம் வந்தது. இது இவருடைய பிரக்கிரியை.
அபாவ பிரத்யயாலம்பனா விருத்திர் நித்ரா இதி யோகசூத்திரானுசாரேண தமோ குணாத்மக ஆவரண மாத்திராலம்பனா. இந்த அபாவ பிரத்யயாலம்பனாங்கிறதுக்கு இப்படி அர்த்தம் பண்ற. தமோ குணாத்மக ஆவரண மாத்திர ஆலம்பனா, அதாவது ஒரே ஆவரணம் தான் தெரியுது, ஒன்றும் தெரியலேங்கிறது, வேற எந்த விஷயமும் தெரியல அந்த சமயத்துல. அப்பேற்பட்ட ஆவரணத்தையே தெரிவிக்கக்கூடிய காச்சித் விருத்திஹி, ஏதோ ஒரு விருத்தி இருக்குமே, அந்த விருத்தி தான் சுஷுப்திங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் அப்படின்னு வச்சுட்டார். ததுபரக்த சைத்தன்யஸ்ய, அப்ப அந்த விருத்தியோடு சேர்ந்த சைத்தன்யம் இருக்கே சாட்சி, அது அந்த விருத்தி போனதுனால போயிடுச்சுட்டார். தன்னாசே நைவ நாசாத், அப்ப தற்காலீன அஜ்ஞான அனுபவ ஜனித சம்ஸ்கார வசேன, அது நாசம் ஆனதுக்கு அப்புறம் தான் முழிப்பு வந்திருக்கு. அதனால வந்த சம்ஸ்காரம் இருக்கு, அந்த சம்ஸ்காரத்தினால மறுபடியும் அதே அஜ்ஞானத்துக்கு சுஷுப்தியோட சேர்த்து ஸ்மரணம் வரலாம். ஸ்மரணம் அபியுபேதம் இது வார்த்திக விவரணையோரபி அவிரோதா. அது சரி, விரோதம் இல்லைங்கிறத சொல்றேன். ஆனா வார்த்திகக்காரருக்கும் விவரணக்காரருக்கும் விரோதம் இல்லைன்னு நீங்க சொல்றேன். ஆனா அஜ்ஞானத்தை சுசுப்தியில உள்ளதை ஸ்மரிக்க முடியாது அப்படின்னு அவர் சொன்னார். இவர் இப்படி வேற அபிப்பிராயத்துல உண்டுன்னார். இந்த வேற அபிப்பிராயத்தை வார்த்தைக்காரர் ஏத்துண்டாருங்கிறதுக்கு ஏதாவது கமக்கம் இருக்கோ இல்லையா? விவரணாச்சாரியர் இந்த மாதிரி அபிப்பிராயத்துல இப்படி பேசியிருக்கார், இந்த அபிப்பிராயம் வார்த்தைக்காரருக்கும் சம்மதமா அப்படின்னு கேட்டா சம்மதம். அவரே இன்னொரு இடத்துல சொல்லிட்டார் ஸ்மரணம் உண்டுன்னு. அதான் சொல்றார். அதையேவ உக்தம் வார்த்திகக்காரைஹி உஷஸ்த பிராமணே. உஷஸ்த பிராமணம் அந்த 3வது அத்தியாயத்துல வருது. நச்சேத் அனுபவ வியாப்தி சுஷுப்தஸ்யாப்யுபேயத்தே, சுஷுப்தே அஸ்யாப்யுபேயத்தேன்னு அங்க பாடம் இருக்கு. அப்படி இருக்கா? இங்க இல்ல. அதுல அந்த மாதிரி இருக்கு. நாவேரிஷம் சுஷுப்தோகம் இதிஹி கிம் பலாத் பவே இத்தியாதி. அங்க ஆத்மாவ சுப்பிரகாசம்னு சொல்லணும். இந்த ஆத்மா சாட்சி பிரகாசத்தினாலதான் எல்லாம் பிரகாசப்படுறது. சுஷுப்தி காலத்துல அந்த அஜ்ஞானமானது அனுபவத்துக்கு விஷயமாக ஆகலேன்னு சொன்னா, முழிச்சுண்டதுக்கு அப்புறம் நான் தான் தன்னா தூங்கினேன் நாவேரிஷம் அப்படின்னு ஒரு ஸ்மரணம் வருது, அது எப்படி வர முடியும் அப்படின்னு அங்க பேசியிருக்காரு. அப்படின்னா வருதுன்னு ஆச்சு, அவரும் ஒத்துன்னு இருக்காருன்னு. அப்ப சுஷுப்தி காலத்துல அந்த அஜ்ஞானத்தை அனுபவிக்கிறதுனாலதான் முழிச்சுண்டவனுக்கு நாவேரிஷம் அப்படிங்கிற ஒரு ஸ்மரணம் ஏற்படுறது அப்படிங்கிறத ஒத்துக்கிறார் இல்லையா? ஆக அவருக்கும் இந்த 2 இதுவும் சம்மதமா தான் இருக்கு. அஜ்ஞானம்தான் சுசுப்தின்னு சொன்னா அப்ப ஸ்மரணம் இல்லை, அந்த ஒரு விருத்தி தான் சுசுப்தின்னு சொல்லப்படுறதுன்னு சொன்னா அப்போ ஸ்மரணம் உண்டு. நாவேரிஷம் சுசுப்தோகம் இதி கிம் பலாத் பவேத் இத்தியாதி அபிப்பிராயஸ்து வர்ணிதா. அதாவது அவரே முன்னாடி ஸ்மரணம் வர முடியாதுங்கிறாரு, அப்புறம் வர முடியுங்கிறாருன்னு சொன்னா இந்த மாதிரி விரோதத்தை பரிகாரம் பண்ணிக்கணும். ஏவஞ்ச சாட்சி அஜ்ஞான சுக ஆகாராக திஸ்ரஹ அவித்யாவிருத்தய. சுஷுப்தி காலத்துல 3 அவித்யாவிருத்தி வேண்டிருக்கு. சாட்சியாகாரமா ஒரு அஜ்ஞான விருத்தியாம், அஜ்ஞானாகாரமா இன்னொரு விருத்தியாம், சுகாகார விருத்தியாம். இந்த 3 அம்சமும் தான் சுகமஹமஸ்பாப்சம் நகிஞ்சத வேதிஷம்ங்கிற இந்த அனுபவம், இந்த அப்புறமா வரக்கூடிய ஸ்மரணத்துக்கு விஷயம். இதை 3 விட்டுட்டு பாக்கி எல்லாம் அப்பவே அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய அனுபவம், ஸ்மரணத்துக்கு விஷயம் இந்த 3 தாங்க. இது 3 விற்த்தியாவது வச்சுக்கலாம். திஸ்ரஹ அவித்யாவிருத்தய சுஷுப்தியாख्या ஏகைவவா விருத்திஹி. இது வேற இன்னொரு பட்சம். ஒரே விற்த்தியில எல்லாமே தெரிஞ்சு போக 3 விற்த்தி தனித்தனியா சொல்ல வேண்டாம், ஒரு விற்த்தியை வச்சுட்டு அந்த 3 விஷயமும் அதுல வரும்படியா பண்ணிக்கலாம் அப்படின்னு இன்னொரு மதம். சுஷுப்தியாख्या ஏகைவவா விருத்திஹி இது அந்நியதேதது. அப்புறம் ஒரு சின்ன குத்ரோபத்ரவம். சுஷுப்தி காலத்துல வரக்கூடிய அந்த விற்பி இருக்கே, அது நிர்விகல்பக விற்த்தின்னு சொல்ல வேண்டியிருக்கும். தார்க்கிகாப்படி சவிகல்பகம் நிர்விகல்பகம்னு பிரிச்சிருச்சு, சப்பிரகாரகம் நிஷ்பிரகாரகம்னு பிரிச்சுட்டு இருக்கா. சப்பிரகாரக ஜானம்லாம் நமக்கு தெரிகிற விவகாரத்துல வரக்கூடிய ஜானம். நிஷ்பிரகாரகம்னா அதுல ஒரு சம்பந்தம் பாதிக்காது, அப்படி உள்ள ஜானம் நிஷ்பிரகாரக ஜானம். அது நிர்விகல்பகம்னு சொல்றது. நிர்விகல்பக ஜானம் எங்கேயாவது ஸ்மரணத்தை உண்டு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டான். ஒரு விஷயத்த விவரத்தோட புரிஞ்சுண்டாக்க அப்ப அதை நினைச்சு பார்க்க முடியும். ஒண்ணுமே தெரியாம வெறும் ஏதோ சம்முக்தாகாரமா தெரிஞ்சுதுன்னா அதை எப்படி நினைச்சு பார்க்க முடியும்? ஆக நிர்விகல்பக ஞானம் இருக்கே, அது ஸ்மரணத்தை உண்டு பண்ணாது அப்படின்னு சொன்னார். இவர் என்ன சொல்றாருன்னா, ஏங்க உண்டு பண்ணா பண்ணிட்டு போட்டுமா, இப்ப என்ன
நிர்விகல்பகஸ்யாபி ஸ்மரண ஜனகத்துவம் ஒண்ணு, அங்க ஃபுல் ஸ்டாப் வேண்டாம். அகங்கார உபராககாலீனத்வாபாவேன தத்தானுல்லேகா இத்தியாதி சர்வம் உபபாதிதமஸ்மாபிஹி சித்தாந்த பிந்து. இந்த விஷயத்துல வேற சில ஆக்ஷேபங்கள்லாம் வருது, எல்லாத்துக்கும் சமாதானம் சொல்லியிருக்கேன், சித்தாந்த பிந்துல பார்த்துக்கோங்கிறார். அதாவது ஆனா வேற ஒரு இடத்துல இந்த பரஸ்பராசிரியம் வரா மாதிரி இருக்கு. இந்த கீதா மசூதனை இருக்கு பாருங்க, அதுல அத்வைத சித்தி இருக்கு. கீதை கூடாது மசூதனை அத்வைத சித்தோ விஸ்தரஹான்னு போட்டிருக்காரு. இங்க விஸ்திருதமிதம் கீதா நிபந்தனை அத்வைத சித்தியில ஆமா ரெண்டு மணிக்கு. அப்பனா ரெண்டும் ஒரே சமயத்துல அவர் எழுதிட்டு வந்திருக்காரு. அங்க பார்த்து அத்வைத சித்தின்னு சொல்லிருக்கேன் அந்த புத்தகத்துல சொன்னேன், அந்த புத்தகத்துல சொன்ன. அப்படின்னா ஒரே சமயத்துல அவர் ரெண்டு புத்தகம் எழுதிட்டு இருக்கார். ஒரு பாகம் முடிஞ்சு போயிருக்கோம் இல்லையா, அதுல சொன்ன விஷயத்தை அப்படி இல்லைன்னா இப்படி சொன்னா ஒரு அந்யோன்யாசிரியம் மாதிரினா. இப்ப நிர்விகல்பக ஞானம் கூட ஸ்மரணத்துக்கு காரணம் ஆகலாம் ஒண்ணு. அதே மாதிரி அடுத்த ஆக்ஷேபம் கொஞ்சம் சொல்லணும். ஸ்மரணம்னா அதுங்கிற ஒரு அம்சம் இதுல தெரியணுமா? பார்த்தேனே அதுங்கிறது என்ன அம்சம் தெரியுமா? ஏற்கனவே நான் அனுபவித்தேங்கிற அம்சத்தை தெரிவிக்கக்கூடிய தத்தாம்சம்னு சொல்லுவார். அதுனா ஏற்கனவே நாம் பார்த்தது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி தத்தாங்கிற அம்சம் எங்கேயுமே தெரியலையே. நாகமவேதிஷம் எனக்கு ஒன்றும் தெரியல, கிஞ்சிதபி நாஜ்ஞாசிஷம் தூங்கினே ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்றானே தவிர அதுன்னு ஒரு தத்தாம்சம் அதுல தெரியலையே, இதை எப்படி ஸ்மரணம் ஒத்துக்கிறதுன்னு ஒரு கேள்வி வந்து, அந்த கேள்விக்கு பதிலாம் அங்க சொல்லியிருக்கேன். ஏன் தெரியுமா? அதுன்னு எப்போ ஸ்மரணத்துல வரும்னா அனுபவ காலத்துல அகம் இருந்தாத்தான் ஸ்மரண காலத்துல அதுன்னு வரும். அதுன்னு தன்னுடைய அனுபவத்தை நினைச்சு பார்க்கறான். இது எப்படி சொல்லுவானா, கிரகீத கிரகண ஸ்வபாவா ஸ்மிருதின்னு ஒரு வாக்கியம். ஒரு விஷயம் ஞாபகம் வரச்ச நான் அதை ஏற்கனவே பார்த்தேன்னு தான் ஞாபகம் வரணும். புரிஞ்சுதா? நான் அது எந்த தேச காலத்துல நமக்கு சந்தேகம் வரலாம், ஆனா நான் எங்கேயோ பார்த்திருக்கேன் ஏதோ ஒரு காலத்துல பார்த்திருக்கேன்னு வந்தாதான் அதுக்கு ஞாபகம்னு பேரா, ஸ்மரணம்னு பேரு. ஆக அந்த அம்சத்துல அகம் தெரியணும். தேச காலம் எப்போ அது வேணும்னா மறந்து போயிருக்கலாம், ஆனா அகம் அம்சம் இதுதான் கிரகீத கிரகண ஸ்வபாவான்னு அதுக்கு சொல்லியிருக்கேன். தெரியணும் இல்ல இல்ல தெரியலேன்னு இல்ல, தெரியலேங்கிறத ஞாபகம் நான் சொல்றான். தெரியலேங்கிறது அபாவம் சொல்லிட்டேன்னா பிரச்சனை இல்லை, நான் ஸ்மரிக்கலேன்னு அவன் சொல்லல, எனக்கு தெரியலேங்கிறத அவன் ஸ்மரிக்கிறான். அப்ப தெரியலேன்னு அனுபவிக்கணும். எனக்கு ஒன்னும் தெரியாம இருந்தது அப்படின்னு இப்ப ஸ்மரிக்கிறான். சுஷுப்தி காலத்துல தெரியுமா கேட்டேன், தெரியாதுன்னு சொல்றேன். சரி அத்வைத தெரியுமா புத்தகம் எதிர்க்கு எனக்கு புரியல, அதுக்கு தெரியாதுன்னு சொல்றேன். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. இல்ல அது சப்த பிரயோகத்தினுடைய அந்த ஸ்டைல்ல வித்தியாசம். அதாவது இந்த பிரெஞ்சு தெரியாது அப்படின்னு நீங்க சொல்றேன்னு வச்சுக்கோ. அமெரிக்கா போயிருக்கியா, நீ தெரியாத போனது இல்லை இது சொல்லணும். இங்க இங்க இது மயிலாப்பூர் தெரியுமா, அந்த அந்த சந்தை தெரியாதுன்னு சொல்றேன். சரி அதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் வருது, அந்த வித்தியாசம் இங்க வருதுன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல அந்த மாதிரி வேண்டாம். இங்க இப்படி பாருங்க, அந்த விஷயம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லும் போது அந்த விஷயத்தை பத்தி அவன் கேட்டதுக்கு அப்புறம் தானே நீங்க தெரியாதுன்னு சொல்றீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னே தெரியாதுன்னு இல்லை, அந்த மாதிரி ஒரு சந்தை அங்க இருக்குன்னே தெரியாதுங்கிறது அவன் கேட்டதுக்கு அப்புறம் இல்லை, கேட்டதுக்கு அப்புறம் அப்படி ஒரு சந்தை இருக்கு ஆனா எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன். அப்படியானு சொல்றேன். இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தானே தெரியாதுன்னு சொல்றேன். அதை யோசிச்சு பாருங்களேன். அந்த மாதிரி ஒரு சந்தை இருக்கே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் நீங்க இவன் இருக்குன்னு சொன்னதாலே அப்படி ஒண்ணு இருக்கு, அது தீர்மானம் ஆயிடுச்சு, ஆனா எனக்கு தெரியாதுன்னு விட்டுரு. அப்ப எனக்கு தெரியாதுன்னா என்ன ஆச்சு? இருக்குங்கிறத தெரிஞ்சுன்னு ஆனா என்னுடைய அஜ்ஞானம் போகல, அஜ்ஞானத்துக்கு அது விஷயமா இருக்கு, அதனால அதை பத்தி வேற ஒன்றும் பேச முடியாது. இதானே அர்த்தம். அப்ப இங்க என்ன ஆச்சு? அவன் சொன்ன வாக்கியத்தினாலேயே அந்த வஸ்துவுடைய சத்தைய நீங்க புரிஞ்சுண்டாலும் புரிஞ்சுக்கல்லே அப்படிங்கிற அர்த்தம் இப்ப இல்லை. புரிஞ்சுக்கல்லேன்னு சொன்னா
ஒன்றும் பேச முடியாது. அப்புறம் அதனால தெரியலேன்னு கூட பேச முடியாது அந்த விஷயத்துல. ஆக அந்த விஷயம் புரிஞ்சு இருக்கு, அதே சமயத்துல அஜ்ஞானத்துக்கு விஷயமானது, என்னுடைய அஜ்ஞானத்துக்கு விஷயமா இருக்கு அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். இப்ப நீங்க எதை சொல்றீங்களோ எல்லா இடத்துலயும் அஜ்ஞானபரமா வியாக்கியானம் பண்ணிடலாம் அதை. பாவரூப அஜ்ஞானபரம். ஆனா ஞானத்தினுடைய அபாவம்னு சொல்றச்ச மாட்டிக்கும். சரியா? ஏன்னா நீங்க தெரியாதுன்னு சொல்றச்ச அந்த விஷயம் பத்தி உங்களுக்கு கொஞ்சமாவது தெரியணும். அது தெரிஞ்சாதான் உங்களால பேச முடியும். இது எனக்கு தெரியாது அப்படின்னு பேசணும்னா. சரியா? இதே இது சுசுப்தியில போனேன்னு வச்சுங்க, அங்க அபாவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, ஆனா அனுபவிச்சிருக்குன்னு சொல்றான். இப்ப இந்த இடத்துல அனுபவிச்சத இவன் முழிச்சுண்டு என்ன ஆச்சு சுசுப்தியில நீ என்ன பார்த்த அப்படின்னு கேட்டா அதை அவன் சொல்றான் ஒண்ணுமே தெரியாம இருந்தது அப்படின்னு அனுபவிக்கிறா சொல்றான் இல்லையா? அப்பனா என்னாச்சு, சுசுப்தியில அவன் அனுபவிச்ச அஜ்ஞானத்தை இப்ப அவன் வர்ணிக்கிறான், ஞாபகம் வச்சுன்னு சொல்றான். சாதாரணமா ஏற்கனவே அவன் அனுபவிச்சதை இப்ப சொல்லணும்னு சொன்னா நான் அப்படி பார்த்தேன் அப்படின்னு சொல்லணும். நான் அப்படி பார்த்தேன்னு சொன்னா அதுங்கிற அந்த தத்தாம்சத்தை ஒண்ணு சேர்த்து சொல்லணுமா? அப்படி ஏன் சொல்லலைன்னு கேட்டால், இவன் அனுபவிக்கும் போது இவன் நானாக இருக்கல, அந்தஸ்கரணத்தோடு சேர்ந்து இருக்கலையா. அந்தஸ்கரணத்தோடு சேர்ந்து ஒரு விஷயத்தை அனுபவிச்சுட்டு அப்புறம் அந்த விஷயத்தை அந்தஸ்கரணத்தோடு ஸ்மரிக்கும் போது அவனுக்கு நான் அதை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி தத்தாம்சத்துக்கு உல்லேகம் வருமா மரணத்துல. இந்த அஜ்ஞானத்தை அவன் அனுபவிச்சுட்டு இருக்கும் போது அவங்கிட்ட நான்கிறதே இருக்கல, அகங்காரம் இருக்கல. அதனால முழிச்சுண்டு ஸ்மரிக்கும் போது அந்த தத்தாம்சம் கிடைக்கல, அது இல்லாமல் பிரமுஷ்ட தத்தாக்கமாக இது போயிடுச்சு. அதனால இந்த தத்தாம்சம் இல்லாம இருக்குன்னு இத்தியாதி யுக்திகள்லாம் இதெல்லாம் சித்தாந்த பிந்துல சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டார். நிர்விகல்பகஸ்தாபி ஸ்மரண ஜனகத்துவம் இது எதுக்காக சொல்லியிருக்காரு தெரியுமா? சித்தாந்த பிந்துல அந்த மகா வாக்கியத்துல உங்களுக்கு அகண்டாகார சாப்த போதம் வரணும், சாப்த போதம் வரணும், சப்தத்திலேருந்து அந்த அர்த்தம் வரணும். சப்தத்திலேருந்து அர்த்தம் வரணும்னா ரெண்டு பதம் அபரியாயமா தனித்தனியா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு சம்சர்க்கமும் தெரியாமல் ஒரு அர்த்தத்தை அதை எப்படி போதிக்க முடியும்? இன்னும் சாப்த போதம் வரணும்னா அதுக்கு முன்னாடி பிரத்யேகம் ஒவ்வொரு பதத்துடைய அர்த்தமும் தனித்தனியா உங்களுக்கு தெரிஞ்சாகும். இந்த பதங்களுக்கெல்லாம் அர்த்தம் தனித்தனியா உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோ, அப்புறம் ரெண்டு நீங்க சேர்த்து கோத்து வாக்கியார்த்தமாக புரிஞ்சுக்கணும். அப்படி பார்த்தேன்னா அது அகண்டார்த்தமா இருக்க முடியாது, அதுல ரெண்டு சேர்ந்து விடுமே. அதுக்காக வேற என்ன பண்ணினார், இந்த அகண்டார்த்தம் வரத்துக்கு முன்னாடி பதார்த்தோபஸ்திதி வரணும். பதார்த்தோபஸ்திதி இல்லாம நேரடியே அகண்டார்த்தமா வந்துன்னு சொன்னா அதை சாப்த போதம்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணணும், ஒவ்வொரு பதத்துக்கும் தனித்தனியா அர்த்தம் வந்து அப்புறமா ஒரு சாப்த போதம் வரணும். வந்த சாப்த போதத்துல சம்சர்க்கம் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணாருன்னா பதத்திலேருந்து வரக்கூடிய உபஸ்திதியே உபஸ்திதின்னு அதை சொல்லுவா. உபஸ்திதி அனந்தன சாப்த பதம் பதஜானம் பதார்த்தோபஸ்திதி அப்புறம் சாப்த போதம்னு சொல்லுவா. அந்த உபஸ்திதியே நிர்விகல்பக உபஸ்திதின்னு. இந்த பதத்திலேருந்து ஆமா இந்த பதத்தை கேட்டு உங்க எப்படி நிர்விகல்பக ஸ்மரணம் வந்தது, எப்போ அனுபவிச்சேன்னு கேட்டார். சுசுப்தி நிர்விகல்பக என்ன அசம்பிரஜாத சமாத்தியாது அங்க கேட்டிருக்கு, அங்க அனுபவிச்சிருக்கேன் அதான் ஸ்மரணம் வந்துருச்சு. இந்த பதத்தை கேட்ட உடனே சுசுப்தியில அனுபவிச்சிருக்கேன் அந்த சைத்தன்யம் இப்ப இந்த வாக்கியத்துல உள்ள தாத்பரியங்கள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன். அந்த தாத்பரியம் லட்சண லட்சணம் எல்லாம் பண்ணி ஜெகத ஜெக லட்சணம் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த சப்தத்துல இருந்து எனக்கு அந்த ஸ்மரணம் வந்துடுத்து. எப்படி வருதுன்னு பாருங்க. சுசுப்தியில அனுபவிச்சது நிர்விகல்பகம், நிர்விகல்ப அனுபவம். அந்த அனுபவத்தை ஆதாரமா வச்சுட்டு இந்த பதத்திலேருந்து இவருக்கு ஸ்மரணம் வருது. அப்படின்னா அந்த நிர்விகல்பக அனுபவம் கூட ஸ்மரண ஜனகம் ஆகலாம் அப்படிங்கிற விஷயமும், அதே சமயத்துல எப்படி தத்தாம்ச உல்லேகங்கள்லாம் இல்லே அதை எப்படி ஸ்மரணம் சொல்றதுங்கிற இந்த விஷயமும் இது சித்தாந்த பிந்துல சொல்லியிருக்கு, கேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. சர்வம் உபபாதிதம் அஸ்மாபிஹி சித்தாந்த பிந்து தஸ்மாத் சௌஷுப்த அனுபவோபி பாவரூப அஜ்ஞான விஷய இது சித்தம். இவ்வளவு தூரம் பண்ணி கடைசியில சுசுப்தியில வரக்கூடிய அந்த அனுபவம் இருக்கே, அது அனுபவம்னா இந்த இப்ப வரக்கூடிய ஸ்மரணத்தை வச்சுட்டு சொல்லக்கூடிய அனுபவம். இதுல இருந்து அனுமானம் பண்ணி அப்படின்னா சுசுப்தியில அனுபவிச்சாதானே ஸ்மரணம் வர முடியும். அந்த அனுபவம் கூட பாவரூபமான அஜ்ஞானத்தை தான் சாதிக்கிறது
இது அத்வைத சித்து அஜ்ஞான பிரத்யட்சத்தோ ரொம்ப நாளா எடுத்து பகுகாலமா எடுத்தது ஒரு வழியா இந்த பிரத்யட்சம் முடிஞ்சது.